இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கெட்டவங்க யாருன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது அத கண்டுக்காம போயிட்டே இருக்கிறாங்களே, அந்த நல்லவங்க தான். அப்படிங்கிறது தான் இந்த மில்டன் இந்த படம் திருமதி தமிழ் பார்த்துட்டு தான் அவரு இந்த இவர போட்டு படம் எடுக்கலான்னு வந்தாரு. ஆக என்ன ஹீரோவா நான் ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு படம் எடுத்தேன். அது ரைட்டா தான் நான் எடுத்திருக்கிறேன். அது ஓடுது, ஓடலைங்கிற விஷயம். இவர வச்சு எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணேன். கடுகு நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளும் பண்ணி ரொம்ப சிறப்பா நடிச்சேன். டான்ஸ் எல்லாமே ஃபைட்டு கீட்டு எல்லாமே பண்ணேன். ஆனா அந்த படம் எடுத்து முடிக்கும்போது எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் எனக்கு படம் வராதுன்னு. அந்த படம் ஹிட் வேற 2டி ரிலீஸ் பண்ணுது. ஆமா சூர்யா சார் சூர்யா பார்த்துட்டு சாருடைய release பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆமா, ஞாபகம் இருக்கு. 2டியோடைய ஃபர்ஸ்ட் படம். ஆனா எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் வராது அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச சினிமா. அதற்காக நான் படம் எடுக்கக்கூடாது. தேவயானி கூட ரெடியா இருந்தாங்க. கையில ஒரு பணமெல்லாம் இருக்குது. நம்ம படத்த ஆரம்பிச்சுருவோன்ட்டு. முடியாது. மறுபடியும் இழப்பு, பிழைப்பு இது என்னால பண்ண முடியாது. வேணான்னு விட்டுடுவேன்னு சொன்னேன். ஏன் முடியாதுன்னா சார், ஒரு படம் நீங்க பண்ணும்பொழுது, அந்த படம் பார்க்குறவங்க அந்த படம் ஓடுது, ஓடாது அது வேற விஷயம். ஏன் இவன போடலாமே ஒரு படத்துலன்னு நெனைக்கணும். அதற்கு டிசைன், காஸ்டியூம் அதற்கான ஒரு வடிவமைப்பு இருக்குது. ஒரு ஹீரோயிசம் இருக்குது. இப்போ திருமதி தமிழ் எடுத்துட்டிங்கன்னா, ஓப்பனிங் ஷாட்டே கேமராலேருந்து போய் ஒருத்தன் விழுவான், எந்திரிச்சு ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு 3 நிமிஷம் ஒரு அதிரடியான ஃபைட்டு. யார் நான் தான் அந்த ஃபைட் பண்ணுறவன். அது நம்ப முடியாததா கூட இருக்கலாம். தூக்கி தண்ணிக்குள்ளே எங்கேயோ போட்டுருவாங்க. செத்துட்டானா இருக்கானான்னு சொல்லிட்டு. ஆக இவன் ஒரு சண்டை போடுவாரா இல்லையா நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் சண்டை கேமராலேருந்து போகிறதே ஒரு சண்டையோடு தான் போய் விழும். ஆடியன்ஸுக்கு அப்போ இவர் சண்டை போடக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அந்த சண்டை நல்லா இருந்ததா இல்லை பார்த்தானுங்களா விரும்பினானுங்களா விரும்பலையா அது வேறு விஷயம். இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ்.